ஹாய் விவர்ஸ், இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். இது வந்து டேரெக்டாகவே கொடுத்துருந்து. ஸோ நம்ம எப்படி எழுதிருந்தோம், இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 3ஐ கொண்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அதேமாதிரி 2ஐ கொண்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3ஐ கொண்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3x. அடுத்து இந்த 3ஐ கொண்டு இந்த -5ஐ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -15. ஸோ நமக்கு ஒரு டேர்ம் கிடச்சிட்டு. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஐ கொண்டு இந்த எக்ஸையும் 2ஐ கொண்டு இந்த -1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2x -2. இப்போ நமக்கு இதே மாதிரி இங்கேயும் கிடச்சிட்டு. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? டேபிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ டேபிள் வரைஞ்சிட்டு மேலே இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு நம்பர்ஸை அப்படியே மேலே போடுங்க. 3x -15. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த நம்பரை சைடில் போடுங்க. 2x -2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2xஐ கொண்டு இந்த 3xஐயும் இந்த -15ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த பாக்ஸில் போடணும். சரியா? அப்போ 2x × 3x மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6x². அடுத்து 2x × -15. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -30x. அடுத்து இந்த -2ஐ கொண்டு இந்த 3xஐயும் -15ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். அப்போ -2 × 3x -6x. அடுத்து -2 × -15 மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 × 15 30. அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும்? 6x² -6x ஈக்குவல் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த டேர்ம் எழுதணும். சைன் வந்து நீங்கள் மாற்றண்டா, அங்கே என்ன சைன் நமக்கு கிடச்சிருக்கோ அது அப்படியே போட்டால் போதும். -30x + 30. இப்போ பாருங்கள், x² ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிடலாம். 6x². ஆனால் எக்ஸ் டேர்ம் நமக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஒன்று -6x, அடுத்து -30x. இப்போ பாருங்கள், ரெண்டுமே மைனஸ் ஒரே சைனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி அதே சைனை போடணும். சரியா? அப்போ இங்கே -6x இருக்குது, இங்கே -30x இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -36x. அடுத்து இருக்கக்கூடிய 30ஐ அப்படியே எழுதிடலாம். அப்போ இந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6x² -36x + 30. இதுதாங்க ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.